ஹாய் கேமர்ஸ், நீங்கள் வந்திருக்கிற தமிழ் கேமர்ஸ் தான். எனக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டோடைய பார்ட் கேம் பிளே. என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு பார்ட் 2 போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்த பொழந்துருக்குறோம். மலையை வந்துட்டு கொஞ்சம் பொழந்துருக்குறோம். பார்ட் 1 இருந்து பார்த்துருப்பீங்க. இந்த மலையை கொஞ்சம் பொழந்து இந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்ட போகிறோங்க. இதான் வந்து பார்ட் 2. அதுக்கு ஏன்டா இவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம வந்துட்டு சும்மா வந்துட்டு இது மட்டும் வந்துட்டு பண்ணல கைஸ். மொத்த மலையுமே இப்போ நொறுக்க போகிறோம். எப்படின்னா வந்துட்டு காட்டுறேன் கைஸ், எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதை முதல்ல நம்ம வந்துட்டு இங்கே நம்மளுக்கான வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற மலையை வந்துட்டு செதுக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளீன் பண்ணிட்டு, ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு முதல்ல வீடு கட்டுறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படி இந்தாண்ட போகிறல, இது வந்துட்டு ஒரு 10 blocks கைஸ். கரெக்டாக ஒரு 10 blocks. இந்த மாதிரி ஒரு 10 blocks இங்கே எடுத்துகிட்டு அப்புறம் எப்படி ஒரு 15 blocks கைஸ். கரெக்டாக 15 blocks போனோன்னா வந்துட்டு 15 blocks. மறுபடியும் இந்தாண்ட ஒரு 10. ஓகேங்களா? 10 ஒரு 3 blocks இல்லை ஒரு 4 blocks நினைக்கிறேன். 1 2 3 10 blocks இல்லை 13 blocks கூட போட்டுக்கலாம் கைஸ். 13 blocks இருக்குல்ல கைஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்னது அது 13. இது வந்துட்டு 15 blocks. ஓகேங்களா? ஒரு 5 blocks கேப் விட்டுக்கோங்க. ஒரு 5 blocks கேப் விட்டுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. 5 blocks கேப் விட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தாண்ட நம்ம என்ட்ரன்ஸுக்காக வந்துட்டு இங்கே ஒரு 5 block 5 into 5 என்ட்ரன்ஸ். அப்போ ஓகேங்களா? ஏன்டா என்ட்ரன்ஸ் அவ்வளோ பெருசுன்னா வந்துட்டு அது கொஞ்சம் ஏதாச்சும் வெளியில் இருந்துச்சுன்னா பெரிய டேமேஜ் ஆகாது கேஸ். அதான் கேஸ். உங்களை பாருங்கள், ஒரு கிளியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 blocks, இது வந்துட்டு 8 blocks வரும். இந்த ஒரு 5 blocks கேப் விட்டுட்டு அப்படியே இது வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ வந்துட்டு வுட் எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டே பண்ணி விட்டுறாங்க கைஸ். ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், என்னன்னு சொல்லிடுறேன். அப்படியே முதல்ல வந்துட்டு இந்த வுட்டை வந்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிடணும் கைஸ். ஒரு 5 into 5 blocks இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி 2 3 blocks இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எப்படி செட் பண்ணணுன்னு தோணுதோ அது பிளாக்குக்கு ஏற்ற மாதிரி கைஸ். எனக்கே வந்துட்டு 2-3 இடத்துல வந்து கரெக்டாக வரல. அங்கே பாருங்கள், மறுபடியும் உடச்சிட்டு தான் வைப்பேன். அது கொஞ்சம் தப்பாயிருச்சு. மறுபடியும் 3 blocks கேப் விட்டு அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். ஸோ மொத்தமாக மறுபடியும் உடச்சி இந்த மாதிரி எனக்கே கொஞ்சம் தப்பாக வந்துச்சு. ஒரு 5 blocks ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி லாக் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஒரு 3 block சைடாக வச்சுட்டு அடுத்த 5வது block ஸ்ட்ரெயிட்டு. இந்த மாதிரி பார்த்தீங்களா? இந்த மாதிரி வச்சோன்னா வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க. எல்லாத்தையும் சுற்றி அப்படியே கவர் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு 3 block ஹைட் ஏற்றிக்கணும் கைஸ். 3 block ஹைட் ஏற்றிக்கணும். தாங்க பாருங்கள், அங்கேயே சில தப்பு என்ட்ரன்ஸ். அப்போ அந்த இடத்துல நான் இது வச்சுருவேன், பிளாங்க்ஸ் அதுக்கு பதிலாக வைப்பேன். இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி விட்ருவேன். ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி விட்ருங்க கைஸ். மாதிரி சில தப்புகள் வரத்தான் செய்யுது. என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அடுத்து அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம்ல, ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த 3 block வரும். வச்சதுக்கப்புறம் வந்துட்டு இது நம்மளுக்கு வேணும்னா வச்சுக்கலாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த இடம் ஒரு பெட்ரூம் மாதிரி. இல்லைனா வந்துட்டு நீங்கள் பில்டிங் கட்டிட்டு, நான் இப்போ தனியாக ஒரு 8 blocks சொன்னல, அந்த இடத்துல நீங்கள் ஸ்டேர் கேஸ் கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று ஸ்விம்மிங் பூல் கூட அந்த இடத்துல கட்டிக்கலாம். நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் மைண்ட் கிராஃப்டில் ஸ்விம்மிங் பூல்லாம் தேவைப்படாது. நம்ம என்ன சும்மா ஒரு நார்மலான ஹவுஸ் இப்போதைக்கு தேவையான இடம் இது இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய வீடாக கட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குங்க. நான் வந்துட்டு இந்த இடத்துல 4 block ஹைட் ஏற்றினேன். 4 block
ஏற்றணுன்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். ஏற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக அதெல்லாம் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுட்டு கீழே மேலேன்னு எல்லா இடத்துலையும் பிளாங்க்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இதாங்க கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு கீழே வந்துட்டு வுட்டன் பிளாங்க்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எப்படியும் இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு 6 to 7 ஸ்டாக் தேவைப்படும் வுட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 to 5 ஸ்டாக் வந்து இது தேவைப்படும். நான் வந்துட்டு எல்லாமே எக்ஸ்ட்ராவே பண்ணி வச்சிட்டேன். எத்தனையோ ஸ்டாக் எக்ஸ்ட்ரா அது வந்துட்டு பண்ணி வச்சேன். நான் வந்துட்டு 20 ஸ்டாக் வுட்டு சேர்த்து வச்சேன். ஆனால் இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு 6 to 7 ஸ்டாக் வுட்டு இருந்தாலே போதும். அதுவே சரியான அளவு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் கட்டணும்னு அந்த இடத்துலலாம் இது வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்துல பிளாங்க்ஸ் பூக்கணும். அடுத்து வந்துட்டு நிறைய செஸ்ட்டில் ஸ்டோன் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு ஸ்டோன் பஞ்சம் இல்லை. ஸ்டோன் காபிள் ஸ்டோன் ஃபார்ம் தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருக்குது, கிளாஸ் வந்துட்டு ஒரு 12 ஸ்டாக் கிட்ட பண்ணி வச்சேன். ஆனால் கிளாஸ் வந்து ஒரு 4 ஸ்டாக் போதும். 4 ஸ்டாக் வந்து கிளாஸ் போதும். 4 ஸ்டாக் இருந்தாலே கரெக்டாக இருக்கும் கைஸ். வேறு என்ன வந்துட்டு இருக்குன்னா இந்த பிளாங்க்ஸ் ரெடி பண்ணிடுவேன். எப்படியும் உங்களுக்கு 6 to 7 ஸ்டாக் உட்டு 2 to 3 ஸ்டாக் இது கிளாஸு. இது யூஸ் பண்ணி நீங்கள் கிளியராக அப்படியே நீட்டாக வீடு கட்டிடலாம். அப்படியே இதுவே ஏன்னா வீடியோ வந்துட்டு இந்த வீடியோ ரொம்ப லென்த்தான வீடியோ தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வந்ததுலே இதுதான் பெரிய வீடியோ. ஒரு 48 நிமிஷம் 49 நிமிஷம் இந்த மாதிரி இவ்வளோ லென்த்தான வீடியோ தான். இதை வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே போய் பிளாங்க்ஸ் வைக்கணும். இதை இங்கே வந்துட்டேன் பாருங்கள். பிளாங்க்ஸ் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஃபில் பண்ணுறது தான். இப்போ மேலே வந்துட்டு இது வந்துட்டோமா, கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டேர் கேஸ் வைக்கணும் கைஸ். ஓகேங்களா? ஒரு 5 இல்லைன்னா 6 ஸ்டேர் கேஸு. அவ்வளோதான் கைஸ். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டோம். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பண்ணுங்கள். நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருக்குது ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறோம் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, நம்ம வந்துட்டு மைன்கிராஃப்ட்டு எப்படி விளாட்றதுன்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம வீடியோ சூப்பராக இருக்கா, நம்ம இப்போ ஹவுஸ் பில்டிங் நல்லா இருக்கா, ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பெரிய வீடியோ தான். மாப்பாமும் இந்த வீடியோவில் கட்டுறோம். முதல்ல வீடை கிளியர் பண்ணுறோம். சொல்கிறேங்க, வில்லேஜர் வீட்டை உடச்சி கட்டுறோம். மாஸ் தான். இது மாதிரி கிளியராக அப்படியே இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வால் வந்துட்டு ஃபுல்லாக வுட்டு வச்சு செய்யலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த இடத்துல வந்து பிளாங்கே வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு அப்புறம் வேஸ்ட்டாக வுட்டெல்லாம் வச்சு மறுபடியும் எடுத்து பிளாங்க் வச்சுருவேன். ஓகேங்களா? வால் கட்டிட்டு இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸு. இது வந்துட்டு எடுத்துருவாங்க, இது வேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? வாலெல்லாம் கட்டி இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டலான்னு தான் இருந்தேன். அது வேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை கிளியர் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் வுட்டெல்லாம் வச்சேன்னா அதுக்கு பதிலாக அந்த இடத்துல பிளாங்க் வச்சுட்டா நீட்டாக இருக்குங்க கைஸ். ஓகே, நீங்கள்
ஏதாச்சும் நாய்ஸ் கீஸ் நம்ம வீடியோவில் கட்டிச்சுன்னா சாரி கேஸ். நம்ம வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி ஆனாலும் நம்மளுக்கு உங்களுக்காக எவ்வளவோ நிறைய கஷ்டப்பட்டு செய்கிறோம். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாய்ஸ் ஏதாச்சும் கட்டிச்சுன்னா பாருங்கள். இதை வந்துட்டு லேண்டன் மேக் பண்ணுறதுக்கு சார்கோலாக மேக் பண்ணி லைட்டு நம்மளுக்கு தான் அயன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு வீடியோவில் கட்டியிருக்கோம். அது பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அயன் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு மைனிங் போய் ஒரு 5 அயன் இல்லை, ஆமாம் 5 அயன் 6 அயன் இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிட்டோம்னா வந்துட்டு ஒரு ஹூப்பர் மேக் பண்ணோமா நம்மளுக்கு அதோடய முடிஞ்சு. நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு மறுபடியும் மைன் பண்ணி அயன் நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆயிரும். அப்புறம் வந்து நம்ம என்னடா இது கேம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அதனால தான் முதல்ல அயன் ஃபார்ம் கட்டிடுங்க கைஸ். அயன் ஃபார்ம் கட்டிட்டு அடுத்தடுத்து அப்படியே முதல்ல வில்லேஜை கண்டுபிடிக்கணும். வில்லேஜை கண்டுபிடிச்சி அயன் ஃபார்மு அந்த மாதிரி பண்ணுங்க கைஸ். அப்படி பண்ணோன்னா மேக்ஸிமம் நிறைய பொருளுக்கு அயன் தேவைப்படுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு இந்த இடத்துல லைட் ஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் இந்த இடத்த உடச்சி கிளாஸ் ஃபிட் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் கிளாஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருந்தோம். நீங்களாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிளாஸ்ன்ட்டு. அயன் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ணிடுங்க கைஸ். அதுதான் பெஸ்ட்டு. நான் சொல்கிறேன்ல இதெல்லாம் உடச்சி மறுபடியும் கிளாஸ் ஃபில் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இது ஒரு தேவையில்லாத வேலை தான். நம்ம என்ன பண்ணுறது, நல்லா இருக்கும்னு நினச்சி அதுக்கப்புறம் மாற்றிருக்கோம். இதில் இந்த ஹார்ட் ஒர்க்கெல்லாம் உங்களுக்காக தாங்க கஷ்டப்பட்டு மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அப்படி தட்டுவிட்டு அப்படி போயிருங்க. இங்கே பாருங்கள். அப்படி பாருங்கள். அப்படியே இந்த இடத்த அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாத்திரன்னு சொல்லிட்டு எப்படி மாத்திரன்னு மட்டும் பாருங்கள். இந்த இடத்த பெட்ரூமாக வரப்போகுது. ஸ்விம்மிங் பூலாக மாத்திரன்னு தான் நினச்சேன். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் வீடு வந்துட்டு சின்னதாக இருக்கிறதுனால அதை நம்ம மாற்றிடலாம். நம்ம எதிர்காலத்தில் ஒரு மாடர்ன் ஹவுஸ் கட்டுறோன்னா அந்த மாடர்ன் ஹவுஸில் வந்துட்டு நம்ம வேறு லெவலில் கட்டிடலாம். அதுக்கு முதல்ல இதெல்லாம் இருக்குது, கான்க்ரீட்டு, டெரகோட்டா அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. நீங்கள் வந்துட்டு மறக்காமல் பாருங்கள். டெசர்ட் டெம்பிள் இதுன்ட்டு நிறைய இருக்குது. முதல்ல நம்ம ஃபார்மெல்லாம் பண்ண போகிறோம். வில்லேஜர் அவுட் போஸ்ட்டு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு ரைடு ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? ரைடு ஃபார்ம் மேக் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரைடு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹேஷ்டாக் ரைடு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த ரைடு ஃபார்ம் மேக்கிங் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ரைடு ஃபார்ம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எமரால்டு இது இருக்கும். அதுவும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் வந்துட்டு ப்ரீடிங் ஹால், வில்லேஜர் ப்ரீடிங் ஹால் வந்துட்டு கட்ட போகிறோம். 2 இருக்குது கைஸ். 2 ஃபார்ம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் மேக் பண்ணுறோம். அதனால் வந்துட்டு நம்ம சேனலில் மறக்காமல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் கம்மியான நம்ம வந்துட்டு ஒரு பிளானிங் ஈஸியாக வந்துட்டு மைன்கிராஃப்டை பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளான் நான் சொல்கிறேங்க. இந்த பிளானை நம்ம ஃபாலோ பண்ணோன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்ம மைன்கிராஃப்டை ஈஸியாக பீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஈஸியாக மைன்கிராஃப்டை விளாட முடியும். அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நல்லா பாருங்கள். ஈஸியாக நம்ம மைன்கிராஃப்டை முடிச்சுட்டு போகலாம். அடுத்தடுத்து என்ன ஃபார்ம் மேக் பண்ணணும் அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது கைஸ். அதனாலே ஃபஸ்ட் ஈஸியாக முடிக்கிற மாதிரி 2வது பார்ட்லேயே ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம அயன் ஃபார்ம் மேக் பண்ணோம். 2வது பார்ட்டில் இப்போ மாப் ஃபார்ம் மேக் பண்ண போகிறோம். இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்குது. மலையை பொழக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள் கீழெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம வீடு கடைசி அவுட்புட் வந்து இதுதாங்க. அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டேன். ஓகேங்களா? பெட்டு போய் உள்ளார வச்சுட்டு மற்றெல்லாம் உள்ளார வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். நிறைய சும்மா செஸ்ட்டு தாங்க எங்கே இருக்கு. என்னடா இத்தனை செஸ்ட் வச்சுருக்கானே, என்ன எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கானோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 செஸ்ட்டு தான் வந்துட்டு கேபிள் ஸ்டோனு. மீதெல்லாம் சும்மா அப்படியே வச்சு விட்டேன். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா தான். ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணிடலாம். நம்மளுடைய முதல் வீடு ரெஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா?
ஓகே, கிராஃப்டிங் டேபிள் வச்சாச்சு. நம்மகிட்ட 1க்கு 2 எக்ஸ்ட்ராவே கிராஃப்டிங் டேபிள் மேக் பண்ணி ஆனால் கிராஃப்டிங் டேபிளை மறந்துட்டு போயிடுறேங்க. அது ஒரு சின்ன பிரச்சனை. ஃபர்னஸ், இத்தனை ஃபர்னஸு நம்மளுக்கு தேவைப்படும் எதிர்காலத்தில். இந்த ஸ்மெல்ட்டிங் ஃபார்மெல்லாம் மேக் பண்ணும்போது தேவைப்படும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆடுற கேம் பிளே தான், பிரெயின் கேம் பிளே தான். இதில் நிறைய இருக்குது கைஸ். இன்னும் நம்ம ஒரு 30 பார்ட் கழித்து வந்துட்டு இந்த எஜுகேஷன் எடிஷன் கொஞ்சம் கேம் பிளே வந்து போடுறேங்க. எஜுகேஷன் எடிஷன் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்துட்டு நிறைய இருக்குது ஃபன்னான இதெல்லாம். அதை வந்து ஒரு எஜுகேஷன் எடிஷன்னா அதில் ஒரு சயின்டிஃபிக் மாடு மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க அதில். அது வந்துட்டு நல்லாயிருக்குங்க அதுவும். ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் புதுசாக வந்துச்சுன்னா மாடு 1 பிளாக் சீரீஸ் அந்த மாதிரிலாம் போகலாம். எப்படியும் இதெல்லாம் முடிக்கலாம். அப்புறம் என்னடா திடீர்னுட்டு இங்கே காமிக்கிற, எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு எல்லாம் உள்ளார வச்சிட்டியா? எல்லாம் உள்ளார வச்சுட்டேன். சும்மா மைனிங் வந்தேன் கைஸ். ஏன்னா வந்துட்டு நெதர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். கோல்டு மைன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா டைமண்டு கிடச்சிருக்கு கைஸ். ஸோ அத்தனை டைமண்ட் கிடைக்கிது. கோல்டு தேடி வந்தோம். எல்லாம் வந்துட்டு கிடச்சது எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிறைய டைமண்ட் இருக்குது. முதல்ல எல்லாம் டைமண்டு கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு, ஓகேங்களா, டைமண்டு கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம். அதை இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல, பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு டைமண்ட் ஒரு 8 டைமண்ட் கிடச்சிருக்கு கைஸ். 8 டைமண்ட் கிடச்சிருக்கு. கோல்டு தேடி தான் வந்தோம். மற்றதெல்லாம் கிடைக்கிது. டைமண்டே கிட்டத்தட்ட வந்துட்டு நம்மளுக்கிட்ட நிறையவே கிடச்சிச்சு கேஸ் நம்ம மைனிங் பண்ணப்போ. ஆனால் கோல்டு கிடைக்கவே இல்லை. ரேராக இருந்துச்சு கோல்டு. ஸோ கோல்டுங்கிற பாருங்க, கோல்டு. ஓகேங்களா? சாரி கேஸ், கோல்டு ரேராக தான் கிடச்சிச்சு. கொஞ்சோண்டு ஒரு 8 கோல்டு கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். உடனே மேலே வந்துட்டேன். நெதர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறது அந்த இதுக்காக. ஓகேங்களா? ஓகே, இன்னும் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு காட்டுறேங்க. ரெட் ஸ்டோன் தான். ஓகேங்களா? ஓகே கைஸ், என்னடா நெதர் போர்ட்டல் பில்ட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்களா? வீடியோ எடுத்தேங்க, அது அப்படியே ஆஃப் பண்ணிகிட்டே விட்டுட்டேன். அது கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு தெரில. உங்கள் கோல்டு பூட்ஸ் ரெடி, நெதர் போர்ட்டல் ரெடி. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இன்னொரு டைமு. ஓகே, நெதருக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? வீட்டு பக்கத்துலேயே நெதர் போர்ட்டல் நல்லாயிருக்கா? இந்த மாதிரி நிறையா புதுசாக பண்ணுறாங்க நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஒரு சின்ன சுகர் கேம்ப் ஃபார்ம் மாதிரி மேக் பண்ணுறோம். இன்னும் நிறையா இருக்குது கைஸ். வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஃபார்மு, அப்புறம் அந்தாண்ட ஒரு சுகர் கேன் ஃபார்மு, இந்த குவாட்ஸ் மைனிங் போகிறோம், நெதர் எக்ஸ்ப்ளோரு மாதிரி ஒரே வீடியோவில் இத்தனை பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? வீடு கட்டினோம்னா உடனே நெதர் போர்ட்டல் தான். ஏன்னா அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். இந்த நெதரில் வந்துட்டு கோல்டு அதிகமாக கிடைக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் பிக்லின்ஸ்னு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பானுங்க. அவனுங்க எதிரில் கோல்டு கீது எடுத்துடாதீங்க, இல்லை மைன் கூட பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணோன்னா வந்துட்டு அவனுங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. எங்கள் இடத்துல வந்து எங்கள் கோல்டே மைன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அவ்வளோதான். அப்புறம் நெதரில் கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாமல் இந்த நெதரில் லாவா அதிகமாக இருக்குங்க. அதனால் பார்த்து பொறுமையாக சர்வே பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் லாவா ஆகிது சின்னதாக ஏதாச்சும் நைஸ் பாருங்கள். சோல் சாண்ட் பயம் கிடச்சிருக்குது. லாவா ஆகிது சின்னதாக அப்படி இப்படி பட்டுச்சு, அவ்வளோதான், காலி. பொருள் கூட இருக்காது. அதனால் நெதர் போகும்போது பாருங்கள், சொல்லி வாயமுள்ள லாவா வந்துருச்சு. ஓகேங்களா? நெதர் போகும்போது கொஞ்சம் பார்த்தே இருங்க லாவா கிட்டலாம். ஏன்னா வந்துட்டு லாவா கொஞ்சம் டேஞ்சரு. அதுக்கப்புறம் ஒரு பக்கமாக வழியை கண்டுபிடிச்சி எப்படியோ வந்துட்டேங்க பாருங்கள். கீழே விழுந்துட்டேன். ஓகே, அதை மைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்படியோ. அதுக்கப்புறம் மைண்ட் பண்ணும்போது அங்கே ஒரு ஏன்ஷியன்ட் டெப்ரி கண்ணில் பட்டுருச்சு கைஸ். ஸ்குவாட்ஸ் இருக்கா? ஏன்ஷியன்ட் டெப்ரி வந்து மைண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட என்னடா ஏன்ஷியன்ட் டெப்ரி கிடச்சிருச்சா, ஏன்ஷியன்ட் டெப்ரியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
ஏன்னா ஏன்ஷியன்ட் டெப்ரி ரொம்ப ரொம்ப ரேரு. அதுவும் இல்லாமல் அதை வச்சு தான் நம்ம நெதரைட் பண்ண முடியும். இத்தனை இருக்குது. ஏன்ஷியன்ட் டெப்ரிங்கிறது சும்மா இல்லை கைஸ், அது எடுக்கிறதும் கஷ்டம். அதுவும் இல்லாமல் ஒரு ஏன்ஷியன்ட் டெப்ரிக்கு ஒரு ஸ்க்ராப் தான் கிடைக்கும். அது ஸ்மெல் பண்ணால் ஒரு ஸ்க்ராப் தருவானுங்க. அது மாதிரி 4 வேணும். 4 வேணும்னா நீங்கள் அது ரேர் முதல்லையே 4 வேணும்னா நீங்கள் எவ்வளோ மைண்ட் பண்ணணும்னு தெரியுமா? அது ஒரு டைம் மைண்ட் பண்ணுறேங்க. அது ஒரு வீடியோவே மேக் பண்ணி போடுறேன், எவ்வளோ இதாக வருது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பாருங்கள், க்ளோ ஸ்டோன் இது வந்து தேவைப்படும் அதிகமாக. வில்லேஜர் ப்ரீடிங் ஆளுக்காக தேவைப்படும். அதுக்கப்புறம் அங்கே குவாட்ஸ் இருக்குது, அதுவும் மெயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறையா இருக்குது கைஸ். பாருங்கள், இதெல்லாம் மெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னடா சும்மா இது மட்டும் எடுத்துக்கிறே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு அப்சர்வர் அந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு. க்ரீப்பர் வந்து அடிச்சு விட்டான், அந்த ஓட்டையை அடைக்கணும், நான் வில்லேஜர் போய் மாட்டிப்பேன். ஓகேங்களா? இப்போ ஹார்ஸ் டேபிள் அது சின்ன பிரச்சனையாக இருந்துச்சு கைஸ். அந்த வீடு நான் சொன்னல கைஸ், இந்த மலையை கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியும் என்னடா கட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஆர்மர் ஸ்டாண்டு, இந்த இடத்துல புக் ஷெல்ஃபு. ஓகேங்களா? என்ன பின்னாடி காபிள் ஸ்டோன் வாலாக இருக்குது, என்ன இது, எங்கே அயன் ஃபார்ம் எங்கே அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன். இங்கே சுகர் கேன் ஃபார்மு, பின்னாடி வந்து ஒரு ஃபார்மு. ஹார்ஸ் டேபிள் வந்து இந்தாண்டு இருக்கா. நான் இந்த பின்னாடி ஒரு விஷயம் காட்டுறேன், அதிர்ச்சார். நீங்கள் என்னடா எத்தனை செஸ்டிங்க மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு என்ன மறுபடின்னு பார்த்தீங்களா? பின்னாடி ஒரு இடம் இருக்குன்னு காட்டுறேன், ஆச்சரியப்பட்டுருவீங்க. அவ்வளோ ஒர்க்கு. இந்த ஒர்க் பண்ணும்போது ஹார்ஸ் எல்லாம் செத்து போயிடுச்சு வெளியில் வந்து. அந்த மாதிரி பின்னாடி புது ஹார்ஸ் தான் 2 பிடிச்சி வச்சேன். இங்கே பாருங்கள், ஃபார்மு, வீடு, வால் கட்டி இருக்கிறேன் சுற்றி வால். அது வந்துட்டு நார்த்து கேட்டு, இந்தாண்ட சவுத்து கேட்டு, ஈஸ்ட்டு, இந்தாண்ட ஈஸ்ட்டு கேட்டு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரைட்டாக இறங்கணுன்னா அயன் ஃபார்மு. ஈஸ்ட்டு கேட்டு, நார்த்து கேட்டு, சவுத்து கேட்டு, வெஸ்ட்டு கேட் அந்தாண்ட அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணி அங்கே பாருங்கள் வில்லேஜை ஃபுல்லாக காலி பண்ணி, என்னடா 2 வீடு தான், அதுவும் நம்ம கட்டினது தாங்க, நம்ம கட்டினது தான் அந்த வீடு. வில்லேஜஸ்க்காக நம்ம கட்டியிருக்கோம். இது வந்துட்டு ஓகேவாக இருக்கும். ஏன்னா நிறைய வில்லேஜஸ்க்காக வந்துட்டு நிறைய இடம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு வில்லேஜர்ஸ்க்காக ஒரு சின்ன இடம் மாதிரி. அதுவும் இல்லாமல் நம்ம வில்லேஜர்ஸ்க்காக நிறைய ஒர்க்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்மித்திங்கு டேபிளு, ஃப்ளெச்சிங் டேபிளு, கார்ட்ரன் ஆல்ரெடி இருந்துச்சு வில்லேஜ்லேயே. இது மாதிரி இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்டோன் பேர் சொல்லுவாங்களே அது பேர். அப்புறம் ப்ரீயிங் ஸ்டாண்டு 2 அப்படியே இருந்துச்சு, அதுக்கு வச்சாச்சு. மேலே வந்துட்டு லூம் வச்சோம். லூம்னா பேனர் மேக் பண்ணுறது. அப்புறம் ஸ்டோன் கட்ரு, இது மாதிரி நிறைய வச்சுருக்கோங்க. அது கொஞ்சம் மாற்றணுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு 4 கம்போஸ்டரு நீட்டாக அழகாக இருக்கா. நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன்டா இவ்வளோ லேட்டாக வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மட்டும் ப்ளைனாக வில்லேஜ் கிடச்சிருச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இடத்த பொழந்து வச்சு இப்படி பண்ணி வச்சுருக்கோன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக இந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வில்லேஜஸ் எங்கேயும் வெளியில் ஓடிட மாட்டானுங்க. அதுவும் இல்லாமல் டோர்லாம் அயனில் மாற்றி வச்சுருக்குங்க. அயன் டோராக இருந்தால் தான் வில்லேஜஸ் வெளியில் போக மாட்டாங்க. பக்கத்தில் பட்டன் வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டு. ப்ரெஷர் பிளேட்டெல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் அயன் டோருக்கு. ஏன்னா வில்லேஜஸ் ஏறி நின்று போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு, வெளியில் பிடிக்கிறது கஷ்டம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி வால் கட்டி டோர்லாம் அயனில் வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ பிடிக்கும் இடம். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம வீடு வந்துட்டு ஒரு டீ போட்டி டப்பா மாதிரி அப்படி இருக்குது நம்ம வீடு. ஓகேங்களா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் என்னமோ கிடச்சிருக்குது. ஓகேங்களா? அப்புறம் டாக்ஸ் எல்லாம் டேம் பண்ணேன். இன்னும் நிறைய நடந்துச்சு. கவு ஃபார்ம் சின்னதாக அப்படியே கவை ப்ரீட் பண்ணி பண்ண. சுகர் கேன் ஃபார்மு பின்னாடி பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது ஹார்வெஸ்ட்டுக்கு. பாருங்கள் டைமண்ட் இவ்வளோ கிடச்சிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இது மேக் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நல்லா விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போகிறோம் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஓகேங்களா? அது வந்துட்டு
2 டைமண்டு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம இப்போ என்சாண்டிங் டேபிள் மேக் பண்ண போகிறோம். அது மட்டும் என்சாண்டிங் டேபிளுக்கு அடுத்து வந்துட்டு இப்போ பிக்காக்ஸ் வேணும். எதுக்குடா டைமண்டு பிக்காக்ஸ் எதுக்குடா? நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமண்டு பிக்காக்ஸு டைமண்ட் வச்சு ஃபஸ்ட்டு டூலு. இந்த மலையை பொழக்கிற வரைக்கும் நான் டைமண்டே தொடலை. ஏன்னா டைமண்ட் வச்சுருந்தா ஈஸியாக எடுத்துருக்கலாம், டக்குன்னு முடிச்சிருக்கலாம் தான். ஆனால் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்காக டைமண்டை ஃபஸ்ட்டு மேக் பண்ணும்போது நம்மளுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அயன்லேயே இவ்வளோ இது கைஸ். அதுவும் இல்லாமல் அயன் ஃபார்மில் அயன் ரொம்ப வளைஞ்சிருச்சு கைஸ். அதுக்கப்புறம் 4 செஸ்ட்டு வச்சேன் அயன் ஃபார்முக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு அயன் ஃபார்ம் 4 செஸ்ட்டு வச்சோம், ஓகேங்களா. மறுபடியும் அதை நம்பிடும்னு நினைக்கிறேன். நான் அயன் வந்துட்டு அப்படியே அந்த மலையை பேக்கிற கேப்பில் அயன் செஸ்ட்டு நம்பி, அது மட்டும் இல்லாமல் அயன் காலம்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தானுங்க. செத்துட்டு அயன் நிறைய அப்படியே டிஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏகப்பட்ட அயன் கைஸ் அங்கே ஒரு 3 ஸ்டாக் வந்து இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு எத்தனை டிஸ்பான் ஆகிருக்கும் அப்போ, ஓகேங்களா. இப்போ வந்துட்டு என்னடா திடீர்னு லாவா வந்து என்ன எடுத்துகிட்ருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை கைஸ். அந்த அப்சிடியன் இருக்குல்ல, என்சான்மெண்ட் டேபிளுக்கு ஒரு 4 அப்சிடியன் தேவை. சரி நம்மக்கிட்ட அந்த லாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துருக்கோம். எவ்வளோ இருக்குன்னு தெரில. லாவா எடுத்துட்டா பிரச்சனையும் இல்லை, அவ்வளோதான். ஓகே, இதை வந்துட்டு பொழந்து எடுத்துடலாம், அவ்வளோதான். அதாவது லாவா எடுத்துகிட்டு போய் நீங்கள் தண்ணியில் ஊற்றுனா தான் வந்துட்டு உங்களுக்கு அப்சிடியன் கிடைக்கும், புரியுதா. இங்கே பாருங்கள், நீங்கள் போய் தண்ணியை எடுத்து லாவா ஊற்றிங்கன்னா அது வந்துட்டு 50% ஆஃப் சான்ஸு தான் அப்சிடியனாக மாறும். இல்லைன்னா அங்கே பாருங்கள் ஸ்டோன் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி ஸ்டோனாக மாறிடும். லாவாவை எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக தண்ணியில் ஊற்றுங்க, ஓகே. வந்துட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்புவோம். சரி முதல்ல இந்த டைமண்ட் எடுத்துப்போம். டைமண்டு பிக்காக்ஸில் மட்டும்தான் அப்சிடியன் கிடைக்கும், நீங்கள் வேறு எந்த பிக்காக்ஸையும் யூஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் என்ன ப்ரோ ஒன்றுமே கிடைக்கல அப்சிடியன்னு கேட்டிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. டைமண்டு பிக்காக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் கைஸ், ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு நார்மல் அயன் பிக்காக்ஸ்லாம் போனீங்கன்னா வந்துட்டு அது உடஞ்சி ஒன்றுமே கிடைக்காது. அதனால் டைமண்ட் பிக்காக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்சிடியன் இருக்கிறதுக்கு. பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, இதை மைண்ட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு இது பண்ணுங்க. ஓகே, அப்படியே நம்ம மைண்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், பாருங்கள் திடீர்னு நைட்டு வேறு ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்தாண்டா போவேன். ஐயோ கடவுளே, ஐயோ. சரி டக்குன்னு பிளாக் போட்டு ஏறி போய்கிட்டே இருக்கலாம், டட்டு இருக்கட்டும் அது பக்கம். ஓகே, நம்ம இதில் அப்படியே ஏறி நம்ம அப்படியே கிளம்பிடலாம், ஓகேங்களா. இப்போ இந்த என்சாண்டிங் டேபிள் வச்சுட்டு அடுத்து அந்த என்சான்மெண்ட் பண்ணுறதுக்கு இது தேவையில்ல. ஓகே சாரி எக்ஸ்பி தேவையில்ல. அதனால் எக்ஸ்பிக்காக மாப் ஃபார்ம் செய்கிறோம். அது மாப் ஃபார்ம் செய்யும்போது கேஸ் அவ்வளோதாங்க. இந்த மாப் ஃபார்ம் செய்யும்போது நிறைய டைம் இந்த ஹைட்லேருந்து தெரியாமல் கீழே விழுந்து செத்து போயிட்டு இருந்த எக்ஸ்பியும் போய் இப்போ 12 இருக்கா, அது 9 எக்ஸ்பியாக மாறும். அதுக்கப்புறம் 4, 2, 1 போயிட்டு அப்படியே போயிடுச்சு. நிறைய டைம் செத்துட்டாங்க தாங்க. 50 எக்ஸ்பி கிடச்சிச்சு கைஸ். இதில் அந்த இதை மைன் பண்ணதுக்கப்புறம் 50 எக்ஸ்பி கிடச்சிச்சு. இப்போ என்னடான்னா ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த என்சாண்டிங் டேம்பிளை செய்ய போகிறோம். 2 டைமண்டை செலவு பண்ணுறோம், அவ்வளோதாங்க. இந்த 4 ஓரத்தில் வைக்கிறதுக்கு டைமண்ட் வேணுமாடா, வேஸ்ட்டுடா. கீழே அப்சிடியனு, அதுக்கு 4 அப்சிடியன் கீழே வைக்கிறதுக்கு
நான் துணியே வைக்கல, ஆனால் அங்கே துணி இருக்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, பாருங்கள் எழுத்து வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்சான்மெண்ட் டேபிள் செட்டப் வச்சா அங்கே பாருங்கள் சைடில் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே எழுத்தெல்லாம் வந்துட்டு அந்த புக்கை நோக்கி போவோம். பாருங்கள் அன்பிரேக்கிங் 3 1 ஃபார்ச்சூனு கைஸ், அன்பிரேக்கிங் 3 கைஸ். ஆனால் என்சான்மெண்ட் 30 வேணும். ஓகே, நம்மக்கிட்ட அவ்வளோ பைசா இல்லை. இங்கே பாருங்கள் இந்த புக்கில் எழுத்து போகணும் இந்த மாதிரி. ஓகேங்களா, இல்லை எல்லா பிக்காக்ஸுக்கும் அதே தானா? ஆமாங்க கைஸ், எல்லா பிக்காக்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் என்சான்மெண்ட்டு. எக்ஸ்பி இல்லை கைஸ், எக்ஸ்பி மட்டும் இருந்துச்சுன்னா நான் எதையுமே யோசிச்சிருக்க மாட்டேன். டக்குன்னு டைமண்ட் பிக்காக்ஸ் தான். அன்பிரேக்கிங் 3 போட்டேன்னா அவ்வளோதான். ஃபார்ச்சூன் கூட தேவையில்லை எனக்கு. அன்பிரேக்கிங் 3 ஃபார்ச்சூன் வந்துட்டு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிளாக் மெயின் பண்ணுறீங்க. பிளாக்குன்னா வந்துட்டு ஓரில் சொல்கிறேன். அந்த மாதிரி ஓர் ஏதாச்சும் மெயின் பண்ணுறீங்கன்னா டபுளாக கிடைக்கும் கைஸ். ஓகேங்களா, இது ஷார்ப்னஸ்ஸு அது மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அந்த மாதிரி ஃபார்ச்சூன் வந்துட்டு டபுளாக கிடைக்கும். ஃபார்ச்சூனில் எத்தனை 2 3 என்னமோ இருக்குது. ஓகேங்களா, ஃபார்ச்சூன் 1 2 3ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபார்ச்சூன் எவ்வளோக்கு எவ்வளோ இது இருக்கோ அவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ அந்த ஃபார்ச்சூன் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி. ஓகேங்களா, சரியா, நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் என்சாண்டிங் பற்றி ஃபுல்லாக. இப்போ வந்துட்டு இந்த செஸ்ட்டு இந்த மாதிரி மாப்பாமுக்கு 4 பக்கம் இந்த மாதிரி 4 செஸ்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கலெக்ட் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா செஸ்ட்டையும் பார்த்த மாதிரி தான் இப்படி உட்காந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு ஸ்டோன் பிரிக்ஸு அப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலில் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல, பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் போட்டு வச்சுங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே கேஸ், என்னடா திடீர்னுட்டு என்னடா கொஞ்சம் தான் காமிச்சிட்டு இருந்தேன், கீழே செஸ்ட்டுக்கு எத்த காமிச்சேன், இன்னும் மாப்பாமே கட்டி முடிச்சிட்டியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், வீடியோ வந்துட்டு திடீர்னுட்டு கரெக்ட் ஆகிருச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ எடுத்ததுனால அது கரெக்ட் ஆகிருச்சு. ஓகேங்களா, அதை வந்துட்டு நான் வந்துட்டு உங்கள் காப்பி வேர்ல்டில் வந்துட்டு உங்களுக்காக மறுபடியும் ஒரு மாப் ஃபார்ம் செய்கிறேன். காப்பி வேர்ல்டில் வந்து செய்கிறேன், எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி தாங்க 4 செஸ்ட்டு வச்சுட்டு அந்த ஹூப்பாரை கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்றுக்கு 2 வேலையாக போயிடுச்சு கைஸ் வீடியோ போனதுனால. ஓகே, அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. இப்போ இதாக கரெக்டாக அந்த ஹூப்பர் இருக்கிறதுல இந்த செஸ்ட்டு கனெக்ட் பண்ண மாதிரி வச்சுருங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த செஸ்ட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. இது வேறு இது கனெக்டே ஆக மாட்டேங்குது. சரி, இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இதை எடுத்துகிட்டு உட்காந்துட்டு வைங்க கைஸ். இது மாதிரி நின்றுட்டு வச்சு இந்த மாதிரி உள்ளார போயிடும். உட்காந்துட்டு ஊப்பர் மேலே வைங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக்கை வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளாக் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது கீழே இருக்கிற பிளாக்காக மெயின் பண்ணி எடுத்துகிட்டு இது சுற்றி அப்படியே எப்படின்னா வந்துட்டு இந்த 4 பிளாக் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக 2 பக்கம் பிளாக் வைக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க. புரியுதா? சும்மா படி மாதிரி கைஸ். இப்போதைக்கு இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி டியூப் மாதிரி பண்ணிக்கணும் கைஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஏற்றிக்கணும் ஹைட்டு. அந்த பிளாக் இதை வச்சுட்டு அதை உடச்சுட்டுங்க, வேஸ்ட்டு. அது சும்மா திடீர்னுட்டு கிளிக் பண்ணும்போது வந்துருச்சு, அதை உடச்சி விட்டுக்கிட்டு பாருங்கள். இந்த மாதிரி டியூப் மாதிரி பண்ணிக்கணும் கைஸ். இந்த மாதிரி டியூப் பண்ணிங்கன்னா ஒரு 20 பிளாக் ஹைட் ஏற்றிக்கோங்க கைஸ். ஓகேங்களா, நான் இப்போ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, ஃபுல்லாக காட்டலான்னு தான் நினச்சேன். ஆனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால சுருக்கி சொல்கிறேன். ஓகேங்களா,
வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது பாருங்கள். 20 இது ஃபாஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 20 பிளாக் ஹைட்டு போய்க்கணுங்க. அதை உடச்சி விட்டு சல்லுன்னு வச்சோமா அவ்வளோதான். பாருங்க அவ்வளோதான். எப்படிங்க நல்லா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ரெட் கலர் ஹார்ட்டு இல்லைன்னா வந்துட்டு தமிழ் கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி 20 பிளாக் ஹைட் இருந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 7 பிளாக் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகணும் கைஸ். 7 பிளாக் ஸ்ட்ரெயிட்டு. ஐயோ இது வேறு. 7 பிளாக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும். போனதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி இருந்தாண்ட ஒரு பிளாக்கு, இந்த மாதிரி 2 பிளாக் வந்துட்டு எல்லா பக்கமும் இதே மாதிரி இப்போ இருக்கிறதுக்கு இதே மாதிரி எல்லா பக்கமும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிளாக் இருக்குல்ல, அந்த கார்னர் பிளாக்ல இருந்து இதை சுற்றி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 20 பிளாக் ஹைட் ஏற்றிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஏற்றினாலும் வந்துட்டு ஸ்கெலிட்டனு ஜாம்பி எல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த ட்ராப் ஃபாலிங் டேமேஜ்லேயே அவனுங்க செத்து போயிடுறானுங்க. எக்ஸ்பி கிடைக்காது இந்த மாதிரி பண்ணால். ஸோ ஒரு 20 பிளாக் கரெக்டாக இருக்கும் கைஸ். 20 இல்லைன்னா மேக்ஸிமம் 21 அவ்வளோதான் கைஸ். அதுக்கு மேலெல்லாம் பிளாக் ஹைட் ஏற்றாதீங்க. ஏன்னா அவனுக்கு கீழே ஃபால் டேமேஜ்லேயே செத்து போயிடுறானுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது சுற்றி இதே மாதிரி கைஸ், இதே மாதிரி தான் கைஸ். இதே மாதிரி இன்னொரு லேயர் மேலே கட்டணும். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், இதே மாதிரி மேலே ஒரு லேயர் கட்டினதுக்கப்புறம் இங்கே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுருணும் கைஸ். 8 பிளாக் போனீங்கன்னா 8 பிளாக் போகணும். 8 பிளாக் போயிட்டு முன்னாடி ஒரு பிளாக் வச்சு அங்கேருந்து கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் ஆகும் கைஸ். அப்புறம் எல்லா பக்கமும் ஃபில் பண்ணிடணும் இந்த கேப்பெல்லாம். ஓகேங்களா? நைட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், நான் சொன்னல இதே மாதிரி சுற்றி அந்த வால் ஏற்றி கட்டிடணும் கைஸ். இந்த வில்லேஜர் வீடு நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வில்லேஜர் வீடு கட்டி தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும் கைஸ். இதே மாதிரி எல்லா பக்கமும் ஃபில் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? என்னடா ஃபில் பண்ணுறதுக்கு முடிச்சுட்டு காட்டுறான்னு சொல்லிட்டு என்னடா திடீர்னு நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃபில் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு இதை சுற்றி உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்கள், இதை சுற்றி இந்த மாதிரி ஒரு வால் கட்டிடணும் கைஸ். இதை சுற்றி அப்படியே ஒரு வால் கட்டிடணும். 2 பிளாக் சைட்டுக்கு இந்த மாதிரி வந்து வால் கட்டிடணும் கைஸ். இந்த பிளாக் ஹைட்டுக்கு வால் கட்டிடணும். அதுக்கு மேலே ஒரு ரூஃப் வேறு கட்டணும். முக்கால்வாசி ரூஃப் கட்டினதுக்கப்புறம் ஒன்று பண்ணணும் கைஸ். ஓகேங்களா? அதுவும் ரொம்ப முக்கியம். பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் கைஸ். இப்போ சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரூஃப் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி விட்டு இதை இந்த பிளாக் உடச்சிட்ருங்க, டெம்பரவரி பிளாக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரூஃப் வந்து இந்த மாதிரி கட்டணும் கைஸ். இதுதான் கைஸ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் கைஸ். இதெல்லாம் நான் தான் சொன்னேன் கைஸ். முக்கால்வாசி ரூஃப் கட்டினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டாக் ட்ராப் டோர் தேவைப்படும்.
எதுக்கு ட்ராப் டோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் ட்ராப் டோரு, அதுக்கு தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ட்ராப் டோர் வந்துட்டு அதை வந்துட்டு ட்ராப் டோர்லாம் போட்டு மூடி விட்றணுங்க. அதை மூடி விட்றோன்னா வந்துட்டு ஜாம்பிஸ் வந்துட்டு அங்கே ஏதோ கதவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டரில் போய் விழுவானுங்க. அப்போ என்ன பண்ணும், அப்படியே தள்ளி விட்ரும். இல்லைன்னா ஜாம்பிஸ் வந்து போகாது கேஸ். அப்படியே அவனுங்க பாட்டுக்கிட்டு அப்படியே சேஃபாக நின்றுவானுங்க. அப்புறம் வந்துட்டு அந்த வாட்டரை ஊற்றி விட்ருங்க. இந்த மாதிரி வாட்டரை ஊற்றி விட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி வாட்டர் ஆகிடும். அதை எடுத்து இந்த மாதிரி பாருங்க கேஸ், இந்த மாதிரி ஊற்றி விட்ருணும். ஓகேங்களா, எல்லா பக்கமும். ஓகே, நம்ம சேனல் ஆரம்பிக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்புறம் எதுக்கு தான் இந்த வாட்டரை ஊட்டிகிட்ருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இதுங்க பாருங்க கைஸ், அந்த வாட்டர் வந்துட்டு ஜாம்பிஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்படி தள்ளி விட்ருங்க கைஸ். அப்படியே அந்த ஃப்ளோ வந்துட்டு நம்மளை தள்ளி விட்ரும். இந்த ட்ராப் டோர் வந்துட்டு அந்த ஜாம்பிஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருக்காங்க எல்லா ட்ராப் டோரையும். எதுக்கு அங்கே ஓப்பனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சும்மா அந்தாண்ட எதுவும் நடக்கிறதுக்கு தாங்க. நடக்கிற ரூஃப் போடுறோம்ல, அதுக்கு அந்த நடக்கணும், அதுக்கு தான் வந்துட்டு. ஓகேங்களா, ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ட்ராப் டோரை மூடி விட்டுட்டு ஓகே போகலாம். ஓகே, இதை மைண்ட் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே இப்போ இந்தாண்ட மட்டும்தான் போகணும். மற்றதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்றலாம் ட்ராப் டோர். இங்கே பாருங்கள், சரிங்களா, சும்மா அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பக்கெட் வாட்டர் எடுத்துகிட்டு இதையும் உடச்சி விட்றலாம். அவ்வளோதாங்க. இதுவும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது கீழே போனால் கூட சூப்பரில் கலெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் கலெக்ட் ஆகிரும். ஓகேங்களா, இது ரூஃப் போட்டுடலாம். ஓகே, கடைசி ரூஃப் போட போகிறோம். அவ்வளோதாங்க. ரூஃப் போட்டு முடித்ததுக்கப்புறம் சொல்லிடுறேன். அது வந்துட்டு நம்மளுடைய ஃபார்ம் இருக்குதுல்ல கைஸ், அந்தாண்ட இந்த ஒரிஜினல் ஃபார்ம், ஃபஸ்ட்டு மேக்கிங் ஃபார்ம், அந்த மாப் ஃபார்மில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கடைசி இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இதை எடுத்துகிட்டு இந்த செஸ்ட்டை இதை மூடி விட்றலாம். என்ன இது மூடாமல் அப்படியே இருக்குது. இதை வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்றலாங்க. அவ்வளோதான். ஓகே, கடைசி பிளாக்கு க்ளோஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஓகே, உள்ளார ஒரு சொட்டு கூட வெளிச்சிடக்கூடாது. இதை மூடி விட்டுறலாம். அப்புறம் வந்துட்டு அந்த நம்மளுடைய மாப் ஃபார்மில் அவ்வளோதாங்க மாப் ஃபார்ம் பில்டிங்கு. மற்றதெல்லாம் அந்த மாப் ஃபார்மில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, அப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு உள்ளார போகிறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் கட்டியிருந்தீங்கன்னா எடுத்துருங்க. அதெல்லாம் இப்போ வந்துட்டு இந்த மாப் ஃபார்மில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மீதியெல்லாம் என்னடா ஹைட் ஏற்றி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டிங்கன்னா, இந்த மாப் ஃபார்ம் கட்டும்போது ஒரு 24 பிளாக் ஹைட் ஏற்றிட்டாங்க. அதனால் எல்லாம் கீழே விழுந்தே செத்து போயிட்டானுங்க. அப்புறம் எல்லாம் மறுபடியும் ஹைட் ஏற்றி விட்டுட்டு செஸ்டெல்லாம் மாற்றி மறுபடியும் அது வச்சு கட்டினேன். அப்புறம் இது எதுக்குடா மறுபடியும் மேலே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மேலே போகிறதுக்கு கட்டணுங்க. அதுக்கப்புறம் ரூஃப் டாப்பில் டார்ச் வச்சு விட்ருங்க. மேலே போகிறதுக்கு கட்டணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் இருந்து ஒரு 30 பிளாக், பொதுவாக ஒரு நடு அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரு 30 பிளாக் மேலே வந்துட்டு ஹைட் ஏற்றணுங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஏஎஃப்கே பண்ணேன். ஆனால் ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 5 கொடுக்கலாங்க. அவ்வளோதான் ரேட்டிங்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு 100 பிளாக்ஸ் ஏற்றுனீங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் 100th பிளாக் போய் காட்டுறேன் உங்களுக்கு. 100 பிளாக்ஸ் மேலே போய் ஏறி நின்னோன்னா நிறைய மாப்ஸ் ஸ்பான் ஆகணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், 100 பிளாக்ஸ் ஹைட்டு. இப்படி ஏறி கொஞ்ச நேரம் அப்படி ஏஎஃப்கே பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் சைடில் ஏறுறதுக்கு அந்த ஒரு இது வச்சுருந்தேன்.
ஓகேங்களா. ஏறுறதுக்கு கண்டிப்பாக ஒன்று கட்டணும். இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் அப்படி ஏஎஃப்கே பண்ணுங்க. ஏஎஃப்கே பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம் ஏஎஃப்கே. நான் இப்போ ஒரு நிமிஷம் ஏஎஃப்கே பண்ணதுக்கு கீழே எவ்வளோ மாப்ஸ் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், 100 பிளாக் ஹைட்டு கீழே இறங்கி பாருங்கள். டார்ச் வச்சுருங்க, ஏன்னா மாப்ஸ் மேலே ஸ்பான் ஆகாமல் இருப்பானுங்க. இருட்டாச்சுன்னா மாப்ஸ் மேலே ஸ்பான் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லது. அதுக்கப்புறம் இந்தாண்டு இறங்குறதுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்கு இதுன்ட்டு. செத்துட்டேன். ரைட்டு, ரீஸ்பான் ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பெட்டு வேறு வைக்கலையா, இதான் வம்பா போச்சு. ஓகே, ஒரு 7 பிளாக் கிட்ட மைண்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வாட்ரு ஊற்றி வச்சதுக்கு காரணமே அதுதான். ஹார்ட்டு கம்மியாக இருக்கும்போது கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஹார்ட்டு இது பண்ணி வச்சேன். ஓகே, நம்மளால் ஒன்றும் இப்போதைக்கு சொல்கிற நிலைமையில் இல்லை. சரி, நம்ம போகலாம். போயிட்டு ஓகே, லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தாங்க அடிக்கடி சேர்த்து போயிட்டீங்க பாருங்கள். 5 XPயா, அது 2 XPயாக மாறிவிடும். ஓகே, அது அந்த மாதிரி கலெக்ட் ஆகிருக்கு கைஸ். ஓகே, உங்களுக்கு ஏஎஃப்கே பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேலே போய் ஏஎஃப்கே வந்திருக்கோம். ஒரு 1 மினிட் ஏஎஃப்கே கைஸ், நீங்களாம் பார்த்துக்கோங்க. 1 மினிட் ஏஎஃப்கே பண்ணுறேன். எவ்வளோ மார்க்ஸ் பண்ணாலும் பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் ஏஎஃப்கேக்கு அப்புறம் நான் கீழே போகிறேன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட நான் இந்த இடத்துல ஏஎஃப்கே பண்ணதுக்கே பக்கத்து மாஃபார்மில் மாப்ஸ் ஆகுது கைஸ். இது இன்னும் நம்ம இதில் தான் இருக்கிறோம், காப்பி வேல்டில் தான் இருக்கிறோம், ஒரிஜினல் வேல்டு இதில். ஓகேங்களா. நான் இந்த இடத்துல நின்று ஒரு 100 பிளாக் ஹைட் ஏற்றி போனேன்னா இந்தாண்டுக்குல அந்த மாஃபார்ம்லேயும் மாப்ஸ் ஆகிருக்கானுங்க. ஓகே, இதை கரெக்டாக இறங்கி தண்ணியில் ஈஸியாக குதித்து நம்ம சேஃப்டியாக இது பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறது கேஸ். இங்கே பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அங்கே க்ரீப்பர் ஒருத்தன் வெடிச்சிட்டான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பைட்ரு வந்துச்சுன்னா வந்துட்டு அது மேலேருந்து கீழே விழும்போதே செத்துரும் சிலதெல்லாம். மற்றதெல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த பொறுமையாக அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு தப்பிச்சிருங்க. அவனோட ஸ்ட்ரிங் அப்படியே ஏறிட்டு போகல, அதை வச்சு தப்பிச்சிரும். ஓகே, இந்த பெட்டு உடச்சி விட்றலாம். ஏன்னா மறுபடியும் சாகாமல் இருக்கிறதுக்காக ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணேன். மேக்ஸிமம் நம்ம பெட்டு கையில் ஒன்று வச்சுருக்கிறது, பெட்டு கையில் ஒன்று வச்சுக்கோங்க கைஸ் மேக்ஸிமம் வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு வீட்லேயும் ரீஸ்பான் பாயிண்ட் ஒன்று செட் பண்ணணும், பெட்லேயும் ஒன்று இருக்கணும். ஓகேங்களா. கையில் பாருங்கள். ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.